ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. இதோ இந்த திருச்செந்தூர் முருகன் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என் செல்லமே. சவால் விட்டு சொல்கிறேன், இதை கேட்ட 1 மணி நேரத்தில் நிச்சயமாக நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உன்னை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததல்லவா? வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருக்காது. நாம் தான் சிலவற்றை அலட்சியப்படுத்தியும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டும் எளிதாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். என் செல்லமே, உனக்குரிய கஷ்டங்கள் வந்தால் கலங்க வேண்டாம், மன தைரியத்தை இழக்க வேண்டாம். துணிந்து செயல்படுவது சிறப்பல்லவா? வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது தான். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாமல் உனது மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய்ய கற்றுக்கொள். அது உனக்கான வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். யாருமே இல்லை என்று சொல்வதை விட நம் வீட்டில் இருப்பவர்களிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்து விட்டாலே போதும். நமக்கெனவும் சிலர் இருப்பதை மனம் உணரத் துவங்கிவிடும். நாம் எதற்காக இந்த உலகிலே வீணாக வாழ வேண்டும் என்று முதலில் எண்ணுவதை விட்டுவிடு. அப்படி எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மாக இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். பிரச்சனை என்பது நீ பார்க்கும் பார்வையில் தான் அடங்கி இருக்கிறது. அதை பெரிதாக நினைத்தால் பெரிதாகத்தான் தோன்றும், சிறியதாக நினைத்தால் பிரச்சனை உனக்கு சிறியதாகத்தான் தோன்றும். ஆகவே உனக்கு என்ன பிடிக்குமோ அதை முதலில் செய். அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கான வழியை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். இன்னொன்றையும் சொல்கிறேன், கண்டதையெல்லாம் மனதில் போட்டு கவலைப்பட வேண்டாம். பிறருடன் அவசியமில்லாமல் போட்டு போடுவதை தவிர்த்து விடு. உன் மீது ஒருவர் கோபப்பட்டாலும் பொறாமைப்பட்டாலும் உனக்கென்ன வருத்தம்? உனக்கான செயல் எது என்று உன் அறிவு தர்ம சிந்தனையால் செயல்பட்டால் விளைவும் நன்மையாகவே இருக்கும். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு பதில் என்னவோ அது நமக்கு இயற்கை அளித்துவிடும். இது மாறாத உண்மைதானே? நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நீ நல்லதையே செய். உன் மீது கோபப்படுபவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு ஏன் கவலை? நாளை என்பது நம் கையில் இல்லை. இன்று என்பது இப்போது என்பது கடவுள் நமக்கு தந்த பரிசு. காலத்தை மட்டும் விரயம் செய்து விடாதே. காலம் கடந்து கொண்டேதான் இருக்கும். நின்று பேசி விவாதம் செய்வதை விட்டுவிட்டு செயல் புரிந்து பணி செய்துதான் பாரேன். நின்று பின் புறப்பட்டு செயலாற்று. எல்லாம் நன்மைக்கே. தடைகள் என்பது உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்ல ஆயத்தம் செய்கின்ற விஷயம். எனவே தடைகள் வரும்போது தைரியத்தை இழந்து விடாமல் அடுத்த இலக்கை நோக்கி துரிதமாக செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுவும் என்னுடைய செல்ல குழந்தை என்பவர்கள் சாமானியமானவர்கள் கிடையாது. அவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்களும் பாவங்களும் கர்ம கெடுவினைகளும் தீர்ந்த ஒருவன்தான் என்னுடைய வழிபாட்டை எய்த முடியும் என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன். இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கான சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி பெற வேண்டியதுதான். ஆகவே பலம் பற்றிய கவலை வேண்டாம். ஏனென்றால் செயலாற்றுபவன், ஒரு செயலை செய்ய தொடங்குபவன் துடிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு பிடிக்கும். என் வாக்குறுதியை எவன் ஒருவன் செயல்படுகிறானோ அவன் எல்லாம் சந்தோஷத்தில் தங்க சுரங்கங்கள். ஆகவே இதை எப்போதும் நினைவில் நிறுத்திக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் என் செல்லமே.
உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஆம் செல்லமே. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.